எங்க ஏரியால எப்பவுமே 75% தான் வந்து ஓட்டுல வந்து நல்லா ரிலீஸும். இந்த மாதிரி 91% ஆயிரும். தமிழ்நாட்டிலேயே இதுதான் முதல் முறையாக வாக்களிப்பு சதவீதம் அதிகமான இந்த வாட்டி தான். வேலையாகும். 24 ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி எத்தனை இளைஞர்கள் வந்து அரசியல் பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. விஜய் வந்ததுக்கு அப்புறம் அரசியல் பத்தி மக்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு விஷயம் சொல்றோமா, நீ இங்க நின்றுட்டு இருக்கீங்க. இங்க நின்றுட்டு இருந்தாலும் நிலவரம் என்னன்னு எனக்கு தெரியுங்க. மாசத்துக்கு உண்மையை சொல்றேன். ஆக்ட்ரஸ் ஆண்ட்ரியா ஜெர்மியா, ஆங்கிலோ இந்தியன். ஆமா, அவங்க அப்பா வந்து சீனியர் அட்வொகேட். அவங்க அப்பா வந்து என்னோட குரு, எனக்கு தெரியும். இப்போ வந்து விஜய் எல்லாம் வந்து ஒண்ணுல சும்மா பேருக்குதான். இது உண்மையை சொல்றேன். இங்க பாருங்க, உண்மைன்னா நீங்க ஏங்க ஸ்டாலினே வந்து இப்ப சொல்றாரு, ஸ்டாலின் பயப்படுறாருங்க விஜய் பத்து. இங்க நீங்க வந்து எங்க ஜாதிக்காரன் இல்ல எங்க உறவுக்காரன்றதுனால நீங்க ஓட்டு போடுறீங்க. ஜாதி உறவு இல்லைங்க, கொள்கைகள். எங்க ஏரியால வந்து இப்ப என்ன கூட கூட்டாங்க. அவர் வந்து கொள்கைகள் கூட சொல்றீங்க. கொள்கைகள் அது பேருக்கு வச்சுக்காங்க. கொள்கைகள் அது நடைமுறையில் இருக்குதா? டிஎம்கே வந்து பேருங்க மேடல் ஏறினா இப்ப சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பெண்களை ஆபாசமா பேசுறாரு. ஒருத்தர் ஓசி பசுங்கிறாரு, இன்னொருத்தர் அசிங்கமா பேசுறாரு. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர் டிஎம்கே கட்சியில தான் அவர் மினிஸ்டருக்கு. அவரு இப்ப 2 மாசம் முன்னாடி அரெஸ்ட் ஆனாரு. என்ன இல்லைங்களா? இந்த மாதிரி டிஎம்கேல இந்த மாதிரி மரியாதை தரவு குறைவா பேசுறாங்க. இப்ப 4000 கோடி ஊழல், 4000 கோடி ஊழல், 10,000 கோடி ஊழல், எத்தனையோ ஆயிரம் கோடி ஊழல் நடக்குது. இதுல டிஎம்கேல ஏடிஎம்கேல தான் நடக்குது. இப்ப நாங்க என்ன பண்ணிருக்கிறோம்? எல்லாத்துக்குமே பிஜேபி தான் பாசிசம் பாயாசம் அவங்களும் தான் எதிர்க்கிறோம். பிஜேபியும் எதிர்க்கிறோம், டிஎம்கே தான் முதல் எதிரி டிஎம்கே தான். சொல்லுங்க. எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஸ்கூல் பக்கத்துல ஒன் ஷாப் எதுக்கு ஓபன் பண்ணி வச்சுக்கிறீங்க? நீங்க உங்க என்னங்க வாக்குறுதி கொடுக்குறீங்க? உங்க ஏரியால இல்ல, தமிழ்நாடு முழுக்க நீங்க பாக்குறோம். உங்க ஏரியால உங்களுக்கு நல்லது பண்றாங்க மட்டும் பார்க்க கூடாது, தமிழ்நாடு முழுக்க பாக்கணும். நீங்க முதல்ல நீங்க என்ன வாக்குறுதி கொடுக்குறீங்க? மது ஒழிக்கிறோம், நீட்டு ஒழிக்கிறோம்னு சொல்லி தானே ஆரம்பிச்சீங்க. அதுதான் வாக்குறுதி கொடுக்குறீங்க. நீட்டு ஒழிச்சிங்களா இல்ல மது தான் ஒழிச்சிங்களா? நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடைக்கு ஒரு கஸ்டமர் வந்தாரு. தமிழ்காரர் தான், பெங்களூர்ல வக்கீலா இருக்கிறாரு. அவரு வந்துட்டு வணக்கம் தம்பி வணக்கம் அப்படின்னாரு. நானும் வணக்கம்ண்ணா சொல்லுங்கண்ணா அப்படின்னா, ஓட்டு போட்டிங்களா தம்பி அப்படின்னு கேட்டாரு. போட்டுட்டேன், விரல காமிச்சேன். அவரு விரல காமிச்சாரு. யாருக்கு ஓட்டு போட்டின்னு கேட்டாரு. அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாதுன்னா, இது எனக்கு பரவாயில்ல சொல்லுங்க தம்பி அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டேன். அவரும் சொன்னார். சொல்லிட்டு அந்த கட்சியில் ஜெயிக்காதுப்பா, நீ ஓட்டு போட்டு கட்சியெல்லாம் ஜெயிக்காது, அதெல்லாம் ஒரு கட்சி கிடையாது அப்படி இப்படின்னாரு. அரசியல் பேச வேண்டாம்னா, நம்ம பேச ஆரம்பிச்சோன்னா டீப்பாக உள்ளே போவோம். 2 பேருக்குள்ள வாக்குவாதம் தான் வரும். அதனால வேண்டாம்னு அப்பயே சொன்னேன். அவர் கேட்கல.